இப்போது கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று நமது தென்னக ரயில்வே ஜெனரல் மேனேஜர் திரு ஆர்.என். சிங் அவர்களும் கோவை கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் அவர்களும் நமது போத்தனூர் ரயில் நிலையம் விஜயம் செய்தார்கள். இங்கு நடந்து வரும் அமிர்த் பாரத் திட்டங்கள் பற்றிய எவ்வாறு அந்த ப்ராக்ரஸ் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி அதை ஆய்வு செய்தார்கள். மேலும் இங்கு 41 கோடி ரூபாய் ஆல்ரெடி ஒதுக்கிய பணத்தில் இங்கு பிட் லைன், ஸ்டேப்பிள் லைன் மற்றும் சிக் லைன் வசதிகள் ஏற்படுத்தப் போகிறார்கள். அதனுடைய வரைபடங்களை வைத்து அதை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பது குறித்து அவர்கள் விவாதித்து அது ஃபைனலைஸ் செய்துள்ளார்கள். மேலும் இங்கு நடந்து வரும் அமிர்த் பாரத் வேலைகள் சிறிது மெதுவாக நடந்து வருகிறது. அதை வேகப்படுத்தி விரைவாக முடித்து தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த பிட் லைன் கடந்த பட்ஜெட்லேயே நமக்கு சேங்ஷன் ஆகியும் அது ஆரம்பிப்பது கொஞ்சம் தாமதமாகி கொண்டிருக்கிறது. அது விரைவாக ஆரம்பித்து முடித்து தருமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதன் பிறகு நமது இது ஆய்வுகள் எல்லாம் முடிந்து ஜிஎம் அவர்கள் செல்லும் பொழுது போத்தனூர் ரயில் நிலையத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளோம். 3 வருடத்தில் இந்த வேலைகள் அனைத்தும் முடியும். அதன் பிறகு இங்கிருந்து நிறைய ரயில்கள் இங்கிருந்து எல்லா ஊர்களுக்கும் இயக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார்கள். கோயம்புத்தூர் அண்டு அங்கிருந்து புறப்படுற வண்டியை விட இவங்க போத்தனூர்லேருந்து சனி ஞாயிறு வண்டி ஸ்பெஷல் வண்டியை விடுறார்கள். அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இப்போ சமீபத்தில் போத்தனூர் டு தாம்பரம் வண்டியை விட்டிருந்தாங்க. அதே மாதிரி போத்தனூர் டு சென்னை வண்டியை விட்டிருந்தாங்க. அந்த 2 வண்டிக்குமே சுமார் 3000 பேர் மக்கள் அந்த வண்டியில் ஏறினாங்க. அதே போல் தொடர்ந்து சனி ஞாயிறு வண்டி ஸ்பெஷல் வண்டி விட்டால் நல்ல வரவேற்பு இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது. அதே சமயத்தில் கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூருக்கு இன்டர்சிட்டி போகிறது. அதே போல் எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூருக்கு வண்டி செல்கிறது. அதே போல் எர்ணாகுளத்திலிருந்து காரைக்கால் செல்கிறது. இந்த வண்டியெல்லாம் இங்கு போத்தனூரில் இருந்து 2 நிமிடங்கள் நின்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை எங்களுடைய நிர்வாகத்தினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம். நாங்கள் சதர்ன் ரயில்வே, தென்னக ரயில்வே மற்றும் சேலம் கோட்ட அலுவலகத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததின் பயனாக போத்தனூரை 2ஆம் முனையமாக அறிவித்திருக்கிறார்கள். அது கடந்த பட்ஜெட்டில் அதற்கான நிதியும் ஒதுக்கியுள்ளார்கள். அதை ஜிஎம் அவர்கள் வந்தவுடன் மொத்தம் 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இதை கோவை நகரம் வேகமாக வளர்ந்து வருவதால் இதை ஒரு 2ஆம் முனையமாக மாற்றி எல்லா வேலைகளும் நடக்கும் 3 வருடத்திற்குள் முடிப்போம் என்பதையும் உறுதியளித்துள்ளார்கள். அதில் முதல் கட்டமாக லிஃப்ட் வசதி, ரோடு பிரிட்ஜ் மற்றும் பிளாட்ஃபார்ம் கூரை வைதல் முதலிய வேலைகள் இப்பொழுது நடந்து வருகின்றன. மற்றும் தளங்கள் கிரானைட் கொண்டு எல்லாம் முடித்திருக்கிறார்கள். அங்கு பார்க்கிங் வசதி இந்த இடத்தில் ஒரு 70 கார் நிறுத்துவதற்கும் ஒரு 200 2 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கும் வசதிகள் ஆல்ரெடி ஏற்படுத்தியுள்ளார்கள். மற்றும் இப்பொழுது அந்த நிதியின் மூலமாக பிட் லைன், ஸ்டேப்பிள் லைன் மற்றும் சிக் லைன் வேலைகள் ஆரம்பிக்க உள்ளார்கள். அதில் 2 பிட் லைன்களும் 5 ஸ்டேப்பிள் லைன்களும் 2 சிக் லைன்களும் வேலைகள் ஆரம்பிக்கப்படுகிறார்கள். அமிர்த் பாரத் திட்டப்பணிகள் வேகமாக இப்பொழுது நடந்து வருகின்றன. அதை விரைவாக முடிக்கும்படி அவர்கள் ரயில்வே ஊழியர்களை அறிவுறுத்தியுள்ளார்கள். மேலும் பிட் லைன், 2 பிட் லைன்கள், 5 ஸ்டேப்பிள் லைன்கள் மற்றும் 2 சிக் லைன்கள் வேலை உடனடியாக ஆரம்பிக்க உள்ளார்கள். அதனுடைய வரைபடங்கள் முடிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த வேலைகள் உடனடியாக துவங்க உள்ளன. அது 100 கோடி செலவில் 3 வருடங்களுக்குள் முடிக்கும் அளவுக்கு அதை திட்டமிட்டுள்ளார்கள். அந்த வேலை உடனடியாக துவங்கப்படும். மற்றும் 3 வருடத்தில் இந்த வேலைகள் முடிந்தவுடன் இந்த போத்தனூரிலிருந்து நிறைய ரயில்கள் இங்கிருந்து புறப்பட்டு மற்ற ஊர்களுக்கு செல்லுமாறு அதை வடிவமைத்துள்ளார்கள். அப்பொழுது 2ஆம் முனையமாக இது அழகாக நன்றாக செயல்படும் என்பதை அவர்கள் கூறி சென்றார்கள்.